வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். 16வது பொது தேர்தலுக்கு தயாராகுங்கள். PKR உறுப்பினர்களுக்கு டத்தோஸ்ரீ அன்வார் வலியுறுத்து. நாட்டின் 16வது பொது தேர்தலுக்கு தயாராகும் வகையில் PKR கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று கட்சி தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் அதன் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் மாற்றத்தை காண விரும்பும் மக்களுக்கு ஒரு தளமாக PKR விளங்குகிறது என்று டத்தோஸ்ரீ அன்வார் புகழாரம் சூட்டினார். PKR கட்சியின் தேர்தல் நிறைவு பெற்றுவிட்டதால் கட்சியில் அணி என்ற பிணிக்கு இனி இடம் அளிக்கக்கூடாது என்று கட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களை டத்தோஸ்ரீ அன்வார் கேட்டுக் கொண்டார். ஜோஹர் பாருவில் நடைபெற்ற PKR மாநாட்டில் பேராளர்களின் விவாதங்கள் தொடர்பாக விளக்கம் அளிக்கையில் நாட்டின் பிரதமருமான அன்வார் இதனை வலியுறுத்தினார். துன்பப்பட்டவர்களுக்கு குரலாகவும் பலவீனப்பட்டவர்களுக்கு பாதுகாவலர்களாகவும் PKR தொடர்ந்து விளங்கிட வேண்டும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் கோரிக்கை விடுத்தார். பெட்ரோல் ரான் 95 விலை உயர்த்தப்படாது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று உறுதியளித்துள்ளார். தற்போது லிட்டருக்கு 2 ரிங்கெட் 5 காசுக்கு விற்கப்படும் பெட்ரோல் ரான் 95 தொடர்ந்து விலை நிலைநிறுத்தப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். பெட்ரோல் ரான் 95 விலையை உயர்த்தும்படி அமைச்சரவையில் பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் அதனை தாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இன்று ஜோஹர் பாருவில் நடைபெற்று வரும் PKR மாநாட்டில் பேசுகையில் டத்தோஸ்ரீ அன்வார் இதனை தெரிவித்தார். வரும் 16வது பொது தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களில் குறைந்தது 40 விழுக்காட்டினர் பெண்கள் மற்றும் இளையோர்களாக இருக்க வேண்டும் என்று PKR விரும்புவதாக அதன் துணைத் தலைவர் நூருல் இசா தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற PKR மாநாட்டில் வரையப்பட்டுள்ள 3 முக்கிய விவகாரங்களில் இந்த வேட்பாளர்கள் விவகாரமும் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டார். பொது தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக இந்த 24 மாதங்களில் பெண்கள் மற்றும் இளையோர்களின் குரலுக்கு PKR செவிசாய்க்க வேண்டும் என்று மாநாட்டுக்கு பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் நூருல் இசா இதனை தெரிவித்தார். மலாய்க்காரர்களின் இறையாண்மை பேரணி என்ற பெயரில் இன்று பிற்பகலில் கோலாலம்பூரில் பேரணி ஒன்று நடைபெற்றது. மலாய்க்காரர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் நலன் சார்ந்த அம்சங்களை முன்னிறுத்தி நடத்தப்பட்டதாக கூறப்படும் இந்த பேரணியில் சுமார் 1000 பேர் கலந்து கொண்டனர். நகர்ப்புற மறு மேம்பாடு தொடர்பாக அரசாங்கம் வடிவமைத்து வரும் உத்தேச சட்டத்திருத்த மசோதாவை மலாய்க்காரர்களும் இஸ்லாமியர்களும் எதிர்ப்பதாக அவர்கள் கூறிக்கொண்டனர். வியட்நாம் பிரதமர் ஃபா மிங் சின் இன்று மே 24ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை மலேசியாவிற்கு மேற்கொண்டுள்ள வருகையானது ஆசியானுடனான இருவழி உறவை வலுப்படுத்தும் என்று மலேசியாவிற்கான வியட்நாம் தூதர் டிங் நாக் லிங் தெரிவித்துள்ளார். அண்டை நாடுகளுடனான உறவுகளுக்கு முன்னுரிமை அளிப்பது மற்றும் மலேசியாவுடன் விரிவான கூட்டு பங்காளித்துவத்தை ஏற்படுத்திக் கொள்வது முதலிய வியட்நாமின் வெளி விவகார கொள்கைக்கு ஏற்ப வியட்நாம் பிரதமரின் இந்த வருகை அமைந்துள்ளதாக டிங் நாக்லிங் குறிப்பிட்டார். புத்ராஜயாவில் பொது சேவை துறையில் பணியாற்றி வரும் இந்திய பணியாளர்களின் அமைப்பான இமயத்தின் ஏற்பாட்டில் 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்திர நட்புறவான நடைப்பயணம் இன்று சனிக்கிழமை காலையில் மிகுந்த உற்சாகத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. அழகிய சைபர் ஜெயா ஏரி பூங்காவில் மிகுந்த கவன ஈர்ப்புடன் நடைபெற்ற இந்த நடைப்பயணத்தில் 70 பங்கேற்பாளர்கள் பங்கு கொண்டனர். இமயம் உறுப்பினர்களிடையே உடல் ஆரோக்கியம் மற்றும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடைப்பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டது. காலை பொழுதில் உற்சாகமிக்க சூழலில் நடைபெற்ற இந்த நடைப்பயணத்தில் சிறப்பு விருந்தினராக மலேசிய நடிகர் பேபி கோபா என்று அன்பாக அழைக்கப்படும் குபேன் மகாதேவன் கலந்து கொண்டது இந்த நடைப்பயணத்திற்கு மேலும் மெருகேற்றியது. சுமார் 3 கிலோமீட்டர் நடைப்பயணத்தில் பங்கேற்பாளர்களுடன் இணைந்து பேபி கோபாவும் நடந்து வந்தது மிகுந்த கலகலப்பை ஏற்படுத்தியது. இந்த மஸ்ர நடைப்பயணம் 2025இல் 4 ஊடாடும் விளையாட்டு நிலையங்கள், ஈர்க்கத்தக்க அதிர்ஷ்ட குழுக்கள் மற்றும் இலவச அடிப்படை மருத்துவ பரிசோதனைகள் ஆகியவை பங்கேற்பாளர்களை மேலும் உற்சாகப்படுத்தியது. கிளினிக் மோராஸ் மெடிக்கேர் ஆதரவுடன் இலவச மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. இது ஆரோக்கியத்தை மையமாக கொண்ட இந்த நடைப்பயண நிகழ்வை வேடிக்கை மற்றும் உற்சாகம் நிறைந்ததாக மாற்றியது. இமயத்தின் தலைவர்
டாக்டர் சதீஷ்குமார் கே முத்துசாமி கூறுகையில், மிஸ்ர நடைப்பயணம் என்பது உடற்பயிற்சியை மட்டும் நோக்கமாக கொண்டது அல்ல, மாறாக அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களிடையே பிணைப்புகளை வலுப்படுத்தும் நோக்கத்தையும் அது உள்ளடக்கியது என்றார். 2024 ஆண்டிற்கான SPM தேர்வில் 10A பெற்றவர்கள் தங்களின் உயர்கல்வியை கோலாலம்பூர் பல்கலைக்கழகமான UNIKL மற்றும் பாலிடெக் மாரா பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்வதற்கு முழு உபகார சம்பளம் வழங்கப்படும் என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அஹமத் ஜயீத் ஹமிடி அறிவித்துள்ளார். SPM தேர்வில் சிறந்த அடைவு நிலையை பெற்ற மாணவர்கள் குடும்ப வறுமையை காரணம் காட்டி உயர்கல்வியை மேற்கொள்ளாமல் இருப்பதை தடுக்கும் வகையிலும் அவர்களின் நிதி சுமையை குறைப்பதற்கும் முழு உபகார சம்பளம் வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். தனது முதலாளி தன்னை உடல் ரீதியாக தாக்கியதாக ஈப்போவைச் சேர்ந்த 24 வயது பெண் போலீசில் புகார் செய்துள்ளார். சம்பந்தப்பட்ட பெண்ணை முதலாளி தாக்கும் காட்சியை கொண்ட காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனைத் தொடர்ந்து அந்த பெண் தனது முதலாளிக்கு எதிராக கடந்த மே 22ஆம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் 2:10 மணியளவில் போலீசில் புகார் செய்திருப்பதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அபாங் ஜைனால் அபிடின் அபாங் ஹமட் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் ஈப்போ தாமன் ரிஷாவில் நடந்ததாக நம்பப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த பெண் வேலையில் இருந்தபோது முதலாளியால் தாக்கப்பட்டதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டது என்று அவர் மேலும் கூறினார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து இந்தியாவிற்கு தங்கள் பயண பெட்டியில் 300க்கும் மேற்பட்ட ஊர்வனங்களை கடத்துவதற்கு முயற்சித்த 2 மலேசியர்கள் கைது செய்யப்பட்டனர். தங்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்ட பயண பெட்டிகளுக்குள் ஊர்வனங்கள் இருப்பது தங்களுக்கு தெரியாது என்றும் மலேசியாவில் உள்ள நண்பர் ஒருவர் இந்த பயண பெட்டிகளை இந்தியாவில் உள்ள தனது அண்ணனிடம் ஒப்படைக்கும்படி கேட்டுக்கொண்டதாகவும் அவ்விருவரும் கூறிக்கொண்டனர். இந்த 2 நபர்களும் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படுவதற்கு முன்னதாக விசாரணை அறிக்கைக்காக தாங்கள் காத்திருப்பதாக வனவிலங்கு தேசிய பூங்கா தலைமை இயக்குநர் டத்தோ அப்துல் காடேர் அபு அஷிம் தெரிவித்தார். கில்லான் வட்டாரத்தில் இன்று தொடங்கி வரும் மே 29ஆம் தேதி வியாழக்கிழமை வரை கடல் பெருக்கு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடல் பெருக்கு குறித்து விழிப்புடனும் தயார் நிலையிலும் இருக்குமாறு கில்லானில் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீர்ப்பெருக்கு கடல் மட்டத்திலிருந்து 5.2 மீட்டர் உயரத்தை எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக கில்லான் மாவட்ட பேரிடர் மேலாண்மை குழு தெரிவித்துள்ளது. இந்த கடல் பெருக்கு காரணமாக குறிப்பாக வெள்ள அபாயம் மிகுந்த மற்றும் போதுமான வடிகால் அமைப்புகள் இல்லாத இடங்களிலும் கடல் நீர் நிரம்பி வழிதல் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதாக அது எச்சரித்துள்ளது. நாட்டில் மிக பழமை வாய்ந்த ஆலயங்களில் ஒன்றான 150 ஆண்டுகால வரலாற்று சிறப்பை கொண்ட பேரா பாகன்சராய் கழும்பாங் தோட்டத்தில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தில் இன்று சனிக்கிழமை 7:30 மணியளவில் திருக்கல்யாண வைபோக நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. 149ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவையொட்டி கடந்த மே 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்நிகழ்வில் ஒரு பகுதியாக திருக்கல்யாண வைபோகம் நிகழ்வு நடைபெற்றது. மேளதாள முழக்கத்துடன் மக்கள் மாங்கல்யம் சீர்வரிசை சுமந்து ஊர்வலமாக வந்து சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு திருக்கல்யாண வைபோகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கழும்பாங் தோட்டத்து ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயம் பல்வேறு சிறப்புகளை தாங்கியதாகும். இந்த ஆலயத்தில் நடைபெறும் தீமிதி திருவிழா மகாபாரத கதையை மையமாக கொண்டு நடைபெறும் பெருவிழாவாகும். பல அற்புதங்கள் நிறைந்த மகாபாரத காவியத்தை மையமாக கொண்டு தீமிதி திருவிழாவின் போது 18 நாட்களுக்கு அந்த காவிய கதையோடு அதில் வரும் கதாபாத்திரங்களை கொண்டு ஒரு நிகழ்ச்சியாக படைக்கப்பட்டு தோட்டத்து மக்களுக்கு விளக்கம் அளிக்கப்படுவது பல ஆண்டுகளாக பொக்கிஷமாக காக்கப்பட்டு வரும் ஒரு பாரம்பரியமாகும் என்கிறார் ஆலயத்தின் பிரதான குருக்கள் பிரக்தீஸ் பாலசிங்கம். அப்படின்ற நிகழ்வெல்லாம் இந்த ஆலயத்தில் விரிவாக நிகழ்ச்சிகளாக தொடர்ந்து நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு இந்த மகாபாரத கதையை ஒரு நாடக வழியாகவும் ஆலயத்தினுடைய வழிபாட்டின் மூலமாக கொண்டு செல்லப்படுகின்றது. இப்படி இந்த நீதி கதையை கேட்டு வாழ்ந்தவர்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள். அதனால
மகாபாரதத்தை தொட்டு கேள்வி கேட்டால் எந்த கேள்வியாக இருந்தாலும் பதில் சொல்கிற அளவுக்கு இந்த ஊரில் எல்லோருக்குமே மகாபாரதத்தில் மிகப்பெரிய பரிச்சயம் உண்டு. அதே போல் முதலாக நல்லறவன் என்று சொல்லக்கூடிய அரவன் கடபடி என்று சொல்லக்கூடிய போர்க்களத்தில் வெற்றி கொள்வதற்காக களபலி இட்டு வழிபாடு செய்யக்கூடிய முதல் ஆலயமாக திகழ்ந்ததும் இந்த ஆலயமே. சுமார் 150 ஆண்டுகளாக 18 நாட்கள் உற்சவமானது களபலியோடு சேர்ந்து தொடர்ந்து மகாபாரத போர்க்கதைகளை வாசித்து அரவன் பஞ்சபாண்டவர்களோட சூழ்ந்து பத்ரகாளியம்மன் ஏனைய பரிவார மூர்த்திகள்லாம் போர்க்களம் சென்று அங்கே துரியோதனன், துச்சாதனன், சகுனி போன்ற மாபெரும் வீரர்கள் எல்லாம் இந்த போர்க்களத்தில் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக களபலி என்று சொல்லக்கூடிய பலியை மேற்கொண்டு இங்கே படுகளம் என்ற நிகழ்வானதும் நிகழ்த்தப்படுகின்றது. அன்றைய தினத்தில் அதிகமான பக்தர்கள் இந்த காட்சியை காண்பதும் மிகவும் மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமாக அமைகின்றது. இந்த திருக்கல்யாண வைபோக நிகழ்விற்கு சிறப்பு வருகை புரிந்த அரிமா மறுமலர்ச்சி இயக்க தலைவரும் தமிழ் மலர் நாளிதழின் இயக்குநருமான செந்தமிழ் செல்வர் ஓம்ஸ் பா தியாகராஜனுக்கு ஆலய காப்பாளர் ரங்கசாமி தலைமையில் சிறப்பு செய்யப்பட்டது. இந்த திருக்கல்யாணத்தை காண்பதற்கு மக்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று ஓம்ஸ் தியாகராஜன் விவரித்தார். இன்று இந்த திரௌபதி அம்மன் ஆலயத்துக்கு என்னை அழைத்தமைக்கு நான் அளவிலா மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்தை நாம் காண்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அது எனக்கு கிடைச்ச பாக்கியமாக நான் கருதுகின்றேன். இந்த ஆலயத்தை பற்றி நான் நன்கு அறிந்திருக்கின்றேன். ஏறக்குறைய இது 3வது முறையாக இந்த ஆலயத்துக்கு நான் வந்திருக்கின்றேன். இதோட சக்தி எனக்கு தெரியும். எப்பயுமே தோட்டப்புறத்தில் இருக்கிற சக்தி அது அலை பெரியது. பட்டணப்புறத்தில் இருக்கிற கோயிலை போல் தோட்டப்புறத்தில் உள்ள கோயில் இல்லை. இயற்கையான சக்தி இந்த தோட்டப்புறத்தில் தான் இயற்கையாக அந்த பக்தி நம்மளுக்கு கிடைக்கும். அந்த வகையிலே இந்த ஆலயத்தின் நிர்வாகத்தினர் மிக சிறப்பாக செயல்படுகிறார்கள். அதற்கு ஒரே காரணம் அவர்களிடம் இருக்கின்ற அந்த ஒற்றுமை தான். வரும் மே 31ஆம் தேதி சனிக்கிழமை இந்த ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் உற்சவ திருவிழாவான தீமிதி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படவிருக்கிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.